ஜனநாயக இரத்த பழி நம்மேல் சுமரும். ஜனநாயகம் மக்களுக்கானது. மக்களுக்காக என மக்களுக்காகவே இருந்து செயலாற்றக்கூடிய அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் மக்களின் நலனுக்காக ஒற்றுமையாய் செயல்படாத பட்சத்தில் அழிவு நிச்சயம். அதனாலே ஜனநாயக இரத்த பழி நம்முடைய அரசியல் தலைவர்கள் மீது சுமரும். ஒற்றுமையாய் ஜனநாயகத்தை கட்டமைக்கும் புதுமை செயலை மக்களாகிய நாம் செய்யாததால் ஜனநாயக இரத்த பழி நம்மேல் சுமரும். ஜனநாயகம் மக்களுக்கானது. மக்களின் நல்வாழ்வை எது அளிக்கும் என்பதை புரிந்தவர்களாய், தெரிந்தவர்களாய், ஆராய்ந்து அறிந்தவர்களாய், பகுத்தறிந்து உண்மையை கண்டறிந்து செயலாற்றுகிறவர்களாய் நாம் இல்லாத பட்சத்தில் ஒவ்வொரு ஜனநாயக மக்களின் பாதிப்புக்கும், ஒவ்வொரு ஜனநாயக மக்களின் கூக்குரலுக்கும், கதறல்களுக்கும், இரத்த பழிக்கும் ஜனநாயக மக்களாய் வாக்களித்து தலைவர்களை தேர்ந்தெடுத்த நாம் ஜனநாயக இரத்த பழிக்கு நம்மை உடையவர்களாக ஆக்குவோம். சிந்திப்போம். ஜனநாயக இரத்த பழி நம்மேல் சுமராமல் இருக்க ஒற்றுமையாய் செயல்படுவோம். இதுதான் இக்காலகட்டத்தின் தேவை.